இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் சொல்கிற விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவாகவும் சொல்கிற விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு முழுசாக தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு உங்களுக்கு லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கொரோனா வைரஸை கூட இந்த ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எஃபெக்டை கொடுக்க போது. ஹெச்எம்பிவி வைரஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்க போதுன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டாக பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்னு நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். என்ன தான் இந்த ஹெச்எம்பிவிக்கு வைரஸ்க்கு மருந்து இல்லைனா கூட இதை பார்த்த மக்கள் யாரும் பயப்பட வேணாம். இது கொரோனாவை விட எஃபெக்ட்லாம் தராதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 குழந்தைங்களுக்கு வந்திருக்கு. அப்போனா இந்த ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. இதனால் நம்ம பார்த்தீங்கன்னா மாஸ்க் தினமும் போட்டுக்கிட்டு இருக்கணுமா? ஸோ மக்கள் யாரும் கூட்டமாக கூடக்கூடாதா? அதுக்கப்புறம் நான் லாக்டவுன் திரும்பவும் ஆரம்பிப்பாங்களா? ஸோ எல்லாரோட ப்ராடக்ட்டோட ரேட்லாம் அது இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுட்கள் வரலாம். ஸோ இது சென்னையில் எங்கே வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 8 மாத குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பிவி வைரஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை எப்படி செக் பண்ணாங்கன்னா, குழந்தைக்கு வந்து காய்ச்சல் அதிகமாக இருந்திருக்கான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ரத்த பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பிவி வைரஸ் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிமேல் இதை பார்த்து பயப்பட வேணாம்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் குப்தா அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பயப்படக்கூடாதுன்னு மக்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள். இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடியில் எந்த பார்ட்ஸை டார்கெட் பண்ணுதுன்னா நம்மளுடைய சுவாச குழாயை பாதிக்கிறது. அதாவது தொண்டையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த வைரஸோட குடும்பத்தை சேர்ந்ததுன்னா இது பார்த்தீங்கன்னா பாராமிக்ஸோ வைரஸ் குடும்பத்தை சேர்ந்தது. இது முதலாக 2001ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ குழந்தைகளுக்கு முதியவர்களும் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ளவங்க அவங்கள பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டார்கெட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வைரஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த ஒரு ஹெச்எம்பிவி வைரஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பரவுதுன்னு. ஸோ பரவாயில்ல, நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தும்ப சொல்லவும் இரும்பு சொல்லவும் பார்த்தீங்கன்னா நீர்த்துளிகள், சுவாச நீர்த்துளிகளால் இது பார்த்தீங்கன்னா பரவுது. ஸோ வைரஸ் உள்ள இடங்கள் பொருட்கள் அதாவது தொட்டு விட்டாங்க நமக்கு உடனே பரவுது. அதாவது கொரோனாவை எப்படி பரவிச்சோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு வைரஸும் பரவிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதை பொறுத்த இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் என்ன தான் மருந்து கண்டுபிடிக்கலனா கூட இது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வைரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்க யாருமே பயப்பட வேணாம். ஏன்னா இந்த ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எஃபெக்டை தரலை அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஹெச்எம்பிவி வைரஸ் பார்த்தீங்கன்னா 2001 பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. ஸோ நியூமோ விரிடோ குடும்பத்தை சேர்ந்து இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக தொண்டை குழாய் சுவாச குழாயை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா வலிமை இல்லாதவங்களை தான் மோஸ்ட்டாக டார்கெட் பண்ணுதுன்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஸோ வயசானவங்க, குழந்தைங்க, ஸோ இப்போ வரைக்கும் 5 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோயால் அடிபட்டிருக்காங்க. இனிமேல் பரவுமா பரவாதான்னு சரியாக தெரியல. ஏன்னா இங்கே சீனாவில் பார்த்தீங்கன்னா பரவிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 பேருக்கு தான் ஒரே நாளில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இனிமேல் இது பரவுமா பரவாதான்னு மறக்காமல் உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டெய்லியும் ஒரு வீடியோவை அவேர்னஸோடு தெரிஞ்சுக்கணுமா? ஜிஎல் சந்திரோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்துருங்க. இந்த ஒரு வைரஸ்க்கு பார்த்தீங்கன்னா மருந்தே கண்டுபிடிக்கல. இது ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஒரு நோய் பார்த்தீங்கன்னா வைரஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த ஒரு வைரஸ்க்கு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.